கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு இப்படியும் ஒருவர் என்ற தலைப்பில் பால் சாண்டகரன் என்ற ஸ்வீடன் நாட்டு மிஷனரி, அவர் இந்திய நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டில் எவ்வாறு சிறப்பான பணியை ஆற்றினார் என்பதை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பால் சாண்டகரன் அவர்கள் தமிழகத்தில் 56 ஆண்டுகள் பணியாற்றினார். தமிழ்நாட்டினுடைய மதுரை என்ற ஊரில் அவர் பிறந்தார். ஏனென்றால் அவருடைய பெற்றோர் தமிழகத்தில் மிஷனரிகளாக பணியாற்றி கொண்டிருந்த போது அவர்களுக்கு 6வது மகனாக இவர் பிறந்தார். தமிழகத்திலே வளர்ந்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அணைக்காடு என்ற ஊரில் அவர் மரித்த போது அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அணைக்காடு என்ற அந்த ஊருக்கு சென்றால் பால் சாண்டகரன் அவருடைய திருவுடல் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையோடு சேர்ந்த ஒரு கோபுரத்தை நாம் பார்க்கலாம். இப்படி தமிழகத்தில் பிறந்தது முதல் மரிக்கும் வரைக்கும் இந்த மண்ணிலேயே அவர் வாழ்ந்தார், பணி செய்தார். அவருடைய பணியை நாம் நினைத்து பார்க்கும்போது நான் ஆரம்பத்தில் சொன்னமாக இப்படியும் ஒருவர் இப்படியும் வாழ முடியுமா என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர் வாழ்ந்து காட்டினார். அவருடைய பணி தமிழகத்தில் இருந்தது. தமிழ் மொழியை அவர் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்ததினால மிக சரளமாக பேசக்கூடிய ஒருவராக இருந்தார். அவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் ஸ்வீடன் மொழியில் வழிபாடுகள் நடத்தப்படும் போது அந்த வழிபாட்டிற்கு போகாமல் தமிழ் மொழியில் நடத்தப்படுகின்ற அந்த வழிபாட்டுக்குத்தான் போவார். அதை ஏன் அப்படி போகிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது, நான் தமிழ் வழிபாட்டிற்கு போனால் இன்னும் தமிழை நன்றாக கற்றுக்கொள்வேன், நானும் தமிழிலே சிறப்பாக வழிபாடு நடத்துவேன், ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி சொல்லுவார். எனவே தமிழ் மொழியிலே பால் சாண்டகரனுக்கு அதிக பற்று இருந்தது என்பது நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம். அவர் இப்படியாக தமிழ்நாட்டிலே பணியாற்றும் போது சிறு பிள்ளைகளை கண்டால் அவருக்கு ரொம்பவும் பிரியமாக இருக்கும். அவர் எப்போதும் போகும்போதே தன்னுடைய பாக்கெட்டில் சாக்லேட், பிஸ்கட் இதை வைத்து கொண்டே போவார். சிறு பிள்ளைகளை பார்த்தால் அவ்வளோ பிரியமாக அவர் அழைத்து அவர்களோடு பேசுவார். கஷ்டப்படுகிற குடும்பங்களிலே சிறு பிள்ளைகள் படிக்க முடியாத நிலை இருந்தால் அந்த பெற்றோரிடத்தில் சொல்லி நான் படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி அவர் படிக்க வைப்பார். அவரால் படிக்க வைக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு வளர்ந்து உயர்ந்த நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலும் உண்மை. எனவே சிறு பிள்ளைகள் பால் சாண்டகரனுக்கு மிகுந்த பிரியமான பிள்ளைகள். அது மட்டுமல்ல, பால் சாண்டகரன் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தபோது மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் எப்போதும் அரைக்கால் சட்டை தான் போட்டிருப்பார். நடந்தே செல்லுவார். ஹவாய் செப்பல் என்று சொல்லி ஒரு சாதாரண செருப்பை மட்டும் போட்டிருப்பார். எங்கும் நடந்தே போவார். ஏன் நீங்கள் நடந்து போகிறீர்கள் என்று சொல்லி கேட்டால், நான் பஸ்ஸில் போனால் பணம் செலவாகும், நான் நடந்து போனால் அந்த பணத்தை நான் பிள்ளைகளுடைய படிப்புக்கு நான் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அப்படியாக சொல்வார். உண்மையாக சொன்னால் பால் சாண்டகரன் ஒரு வசதியான பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு சொந்தமாக 7 கப்பல்கள் இருந்ததாம். யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய பணக்காரர். அப்பேற்பட்ட பணக்காரர் அந்த கப்பல்களை எல்லாம் தனக்கு உரிய சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு எல்லாவற்றையும் தமிழகத்திலே கொண்டு வந்து தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர் செலவு செய்தார். அவர் இந்த தமிழகத்திலே இருக்கும்போது எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொல்லி நான் சொன்னேன். உடை மட்டும் எளிமை அல்ல, அவருடைய உணவும் கூட எளிமைதான். அரைக்கால் சட்டை போட்டிருப்பார். அந்த அரைக்கால் சட்டையிலே வாத்து முட்டையை அவியல் செய்து
பாக்கெட்டிலே போட்டுக்கொள்வார். நடந்தே போவார். பசி எடுக்கும்போது அந்த முட்டையை சாப்பிடுவார். கிராமங்களுக்கு போகும்போது கிராம மக்கள் அப்போது கூழ் தான் சாப்பிடக்கூடிய நிலையில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்தில் கூழை மிக விருப்பத்தோடு வாங்கி குடிப்பார். தண்ணீர் கேட்பார். தண்ணீரை சொம்பிலே கொடுத்தால் அதை முடிந்த மட்டும் தனக்கு தேவையான அளவுக்கு குடித்துவிட்டு மீதியை தன் தலையிலே ஊற்றிக்கொள்வார். ஏன் இப்படி செய்கிறேன்னு சொன்னார், எனக்கு நடக்கும்போது உஷ்ணம் தலையிலே படாமல் இருப்பதற்காக நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். எனவே அவருடைய உடை மிக எளிமையானது, உணவும் எளிமையானது. அதே போன்று அவருடைய உறைவிடம். கிராமங்களுக்கு போவார். சில நேரங்களில் நேரமாகிவிட்டால், இருட்டாகிவிட்டால் எங்காவது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் திண்ணையிலே யாருக்கும் சொல்லாமல் அவரே படுத்துக்கொள்வாராம். அருமையான சகோதர சகோதரிகளே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு பெரிய பணக்காரர், பல கோடிகளுக்கு சொந்தக்காரர், அப்படிப்பட்டவர் உடையிலேயும் சரி, உணவிலேயும் சரி, உறைவிடத்திலேயும் சரி மிக மிக எளிமையாக வாழ்ந்தார். காரணம், தன்னுடைய பணமெல்லாம் தனக்கல்ல, கஷ்டப்படுகிற மக்களுக்கு, படிக்க வேண்டிய பிள்ளைகளுடைய படிப்புக்கு அதை செலவிட வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணம் அவருக்குள்ளாக இருந்தது. அவர் தமிழ்நாட்டில் இருக்கும்போது பல நல்ல காரியங்களை செய்தார். எத்தனையோ இடங்களுக்கு அவர் ஊர் ஊராக கிராமமாக போய் அங்கே என்ன செய்வாராம், பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களை கட்டுவார். அந்த பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல், அதாவது பிள்ளைகள் தங்கி படிப்பதற்கு ஒரு விடுதியையும் கட்டுவார். காரணம், பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும். ஏனென்றால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் கஷ்டப்படுகிறார்கள், உணவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட மக்களையெல்லாம் படிக்க வைப்பதற்காக தான் ஆரம்பித்த அந்த பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு வந்து, தான் ஆரம்பித்த அந்த வீடுகளில் அவரை வைத்து அந்த பிள்ளைகளுக்கு உணவை, உடையை, தங்கக்கூடிய இடத்தை பால் சாண்டகரின் கொடுத்தார். இந்திய மண்ணிலே நாம் இருக்கிறோம். இந்திய மண்ணிலே எத்தனையோ பேர் உயர்ந்தவர்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த ஏழை மக்கள், படிக்க முடியாத மக்களை பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு படிக்க வைக்க வேண்டுமே என்ற எண்ணம் ஏற்படாத ஒரு நிலையில் எங்கோ இருந்து வந்த பால் சாண்டகரனுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டது. அதோடு கூட எல்லா போகிற இடங்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கும்போது அங்கே ஒரு இடத்தை வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டுவார். ஏனென்றால் மக்கள் பக்தி வாழ்க்கையிலே சிறந்து விளங்க வேண்டும். அப்படி பக்தி வாழ்க்கையிலே சிறந்து விளங்கும் போது தான் அவருடைய வாழ்க்கையும் சரியாக அமையும். அந்த வாழ்க்கையின் மூலமாக அந்த ஊரும், அந்த ஊருக்கு மேலாக நாடும் முன்னேற முடியும் என்று சொல்லி ஆலயங்களே பல இடங்களிலே வாங்கி அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். பரிசுத்த பவுல் சொல்லுவார், ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். பால் சாண்டகரன் நடந்து போவார். நடந்து போகும்போது இவரே முந்திக் கொள்வார். யாரை பார்த்தாலும் பராபரனுக்கு தோத்திரம், பராபரனுக்கு தோத்திரம் என்று சொல்லுவார். மற்றவர்கள் சொல்லுவதற்கு முன்னதாக இவரே அவர்களை பார்த்து அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி அந்த கனம் பண்ணுவதிலே பவுல் சொல்வதை போல முந்திக் கொண்ட ஒரு அருமையான மிஷனரி. அதோடு கூட பால் சாண்டகரின் இந்திய நாட்டிலே அவர் பணியாற்றின போது இந்திய குடும்பங்களுக்கு அவர் நிறைய உதவி செய்திருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னமாக படிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அழைத்து வந்து அவளை படிக்க வைத்தார், தங்க வைத்தார், உணவை கொடுத்தார், உடையை கொடுத்தார். அவர்கள் படிப்பதற்குரிய அந்த கட்டணத்தையும் பால் சாண்டகரனே செலுத்துவார். அதோடு கூட குடும்பங்களில்
திருமணம் செய்வதற்கு வழி இல்லை, பண கஷ்டம் இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுக்கு பண உதவி செய்வார். உடல் சுகவீனமாக ஆன நிலையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு மருத்துவ செலவுக்காக பணத்தை கொடுப்பார். அது மட்டுமல்ல, அந்த கஷ்டப்படுகிற மக்களுடைய குடும்பங்களில் யாருக்காவது பிரசவம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரசவத்தை அவர்கள் பார்ப்பதற்கு பண உதவி செய்வார். இப்படி குடும்பங்களின் தேவையையும் பால் சாண்டகரின் அருமையாக செய்தார். சமய பணியை செய்தார். ஆண்டவரை பற்றி அவர் சொல்லுவார். எங்கே போனாலும் ஆண்டவரை பற்றி அவர் சொல்லுவார். அதோடு கூட அந்த சமய பணியோடு கூட சமுதாய பணியையும் செய்தார். ஏழை மக்களுடைய அந்த வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தை பால் சாண்டகரன் வைத்திருந்தார். நம்முடைய ஆண்டவர் ஒரு முறை தன்னை வந்து பார்த்து, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட ஒரு வாலிபனுக்கு அல்லது ஒரு தலைவருக்கு சொன்ன பதில், நீ உன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதை ஏழைகளுக்கு கொடுத்து அதற்கு பின்னதாக என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். நான் நினைக்கிறேன், பால் சாண்டகரின் ஆண்டவருடைய வார்த்தையை சரியாக பின்பற்றின ஒருவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு அதை ஏழை மக்களுடைய நன்மைக்காக நலனுக்காக அவர் இந்திய நாட்டிலே தமிழகத்திலே அவர் கொடுத்தார் என்பது உண்மையிலும் உண்மை. எனவே பால் சாண்டகரன் அவர்கள் ஏழை மக்களுடைய நிலையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் ரொம்பவும் அதிகமாய் விரும்பினார். அவர் தமிழ்நாட்டில் இருந்தபோது அவருக்கு தந்தை பெரியாருடைய கொள்கை மிக பிடித்தமாக இருந்தது, சுயமரியாதை. ஏனென்றால் அப்பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்கள், தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையில் இருந்தபோது பால் சாண்டகரனுக்கு தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன அந்த சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த கொள்கை அதிகமாய் பிடித்தது. அதே போன்று மகாத்மா காந்தி சொன்ன அஹிம்சை, அந்த அஹிம்சை என்ற கொள்கை பால் சாண்டகரனுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு கொள்கை. அதே போல் கம்யூனிச கொள்கை, சமுதாயத்தில் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற அந்த அருமையான கொள்கையை பால் சாண்டகரன் மிக விரும்பினார். எனவே இப்படிப்பட்ட அந்த கொள்கைகளெல்லாம் ஏற்றுக்கொண்ட விரும்பின பால் சாண்டகரன் அதை தன்னுடைய மனதை வைத்து அந்த கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுகிற ஏழை மக்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு சமத்துவத்தை இந்த சமுதாயத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான சிறந்த பணியை பால் சாண்டகரன் அவர்கள் செய்தார்கள். பால் சாண்டகரன் அவர்கள் அந்த பணியை செய்யும்போது அவருக்கு ஏராளமான கஷ்டங்கள். ஆண்டவர் இயேசுவுக்கும் பணி செய்யும்போது கஷ்டம், பரிசுத்த பவுலுக்கும் பணி செய்யும்போது கஷ்டம். அதே போன்று பால் சாண்டகரனுக்கு ஏராளமான பணிகள். அந்த பணி செய்யும்போது கஷ்டங்கள். பால் சாண்டகரனை தடியால் அடித்து ரத்தம் வர அடித்திருக்கிறார்கள். மதமாற்ற இங்கே வந்திருக்காயா என்று சொல்லி கோபத்தோடு அடித்தவர்கள் உண்டு. பால் சாண்டகரனை ஒரு குழியிலே போட்டு வேடிக்கை பார்த்து அவரை கேலியாக பேசுகிறது உண்டு. அது மட்டுமல்ல, பால் சாண்டகரன் நடந்து போகும்போது ஒரு முறை அவரை அடித்து அவர் கையில் இருந்த அந்த பைபிள் இருக்கிறதே அது இரத்தத்தால் நனைந்து போய்விட்டது. அப்போது பால் சாண்டகரன் சொன்னாராம், இந்த பைபிளை நான் மரிக்கும்போது என்னுடைய உடலோடு இதை வைத்து நீங்கள் அடக்க செய்ய வேண்டும் என்று சொன்னாராம். அந்த அளவிற்கு அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டார். சாணியை அதை அவருடைய உடலில் வீசி கேவலப்படுத்தினார்கள். ஆடுகள் மாடுகள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர், அந்த கழனி தண்ணீரை எடுத்து பால் சாண்டகரன் மீது வீசி கேவலப்படுத்தினார்கள். அவருடைய பாடுகளையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் அது ஏராளமான பாடுகள். பால் சாண்டகரன் நடக்கும்போது இந்த ஹவாய் செப்பல் போயிட்டிருப்பார். அது நம்முடைய இந்திய நாட்டின் இந்த உஷ்டத்தை அந்த அளவுக்கு தாங்கிக் கொள்ளாது.
அப்போது அவருடைய காலிலிருந்து இரத்தம் வடியுமா. அந்த இரத்தம் வடிவதை கூட அவர் பொருட்படுத்தாமல் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், ஏழை மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் நடந்தே சென்று தன்னுடைய பணியை செய்தார். எனவே இன்றைக்கு அவர் 56 ஆண்டுகள் நம்முடைய நாட்டிலே வாழ்ந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிலே வாழ்ந்து எண்ணற்ற அருமையான பணிகளை அவர் செய்திருக்கிறார். செய்து தம்முடைய கடமையை சரியாக முடித்துவிட்டு ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவித்தவர்களுடைய அவருடைய நடக்கையை நீங்கள் நினைத்து, அவருடைய நடக்கையை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து, அவர்கள் சொன்ன அந்த விசுவாசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, பால் சாண்டகரன் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கை ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. அவருடைய உணவும் உடையும் எல்லாம் எளிமையான ஒன்று. தனக்கல்ல, அடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்தவர் உயர வேண்டும் என்று சொல்லி அடுத்தவருக்காகவே கொடுத்து அவர்களெல்லாம் உயர்த்தினவர். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆண்டவருடைய அடியார். அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் பால் சாண்டகரின் சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் தன்னுடைய சொந்த நாட்டிலேயே இருந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் என்ற அப்படிப்பட்ட எண்ணத்தை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் விற்று பணமாக கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏழை மக்களுடைய நல்வாழ்வுக்காக அவர் உதவிகளை செய்தார். அப்பேற்பட்ட அந்த இனிய மனிதர் இப்படியும் ஒருவர் இருந்தார், இப்படியும் ஒருவர் இருக்க முடியுமா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து காட்டினார். எனவே அந்த ஆண்டவரை நாம் நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு அடியாரை நமக்கு தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். பால் சாண்டகரின் அவர்களை நாம் நினைத்து பார்த்து நம்முடைய தமிழ் மண்ணுக்கு அவர் செய்த இனிய பல நன்மையான காரியங்களை, ஏழை மக்கள் உயர்வதற்காக அவர் செய்த அருமையான பணிகளை நாம் எண்ணி பார்த்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை படைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.